ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக மூவ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது, டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ் பற்றிலாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டெஸ்ட்நெட் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். எந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா நெப்டியூன் ஃபைனான்ஸ், ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜெக்டிவ் இருக்குல்ல, அந்த பிளாக் செயினில் வரது, ஓகேங்களா? அதாவது அந்த செயினில் வரக்கூடிய ஒரு டெஸ்ட்நெட், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா லிங்க்லாம் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த லிங்க்கும் கொடுக்க முடியாது, ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நான் டெலிகிராமில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பீட் ஆப் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் வாலெட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 வாலெட் கேட்பாங்க. கெப்லர் ஒன்று கேட்பாங்க, அடுத்து வந்து மெட்டாமாஸ்க் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எதை வேணால் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து கேலக்ஸியோட இது வந்து பைண்ட் ஆகியிருக்கு. அதாவது கேலக்ஸியில் சில டாஸ்க் முடித்தா தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட்நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒயிட் லிஸ்ட் ஆகும் நம்ம வேலெட், ஓகேங்களா? ஸோ அதனால் மெட்டாமாஸ்க் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே வந்து மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டாமாஸ்க்கு, கெப்லர் வேலெட் இதையெல்லாம் எப்படி உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும்னு தெரியல, எப்படி எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணணும், எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணணும், மொபைலுக்கு, லேப்டாப்புக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை பற்றி நம்ம பல வீடியோவில் ஆரம்பத்திலே போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் வந்து புரியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மெட்டாமாஸ்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ஆல்ரெடி மெட்டாமாஸ்கில் வந்து கனெக்ட் பண்ணி அந்த கேலக்ஸியோட டாஸ்க்கும் முடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ நீங்கள் வேலெட் இங்கே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். என்ன வரும்னா, நீங்கள் இன்னும் ஒயிட் லிஸ்ட் ஆகலை, ஸோ அந்த கேலக்ஸியோட கேம்பெயினை வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து செக் கேலக்ஸி கேம்பெயின் அந்த மாதிரி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில டாஸ்க்லாம் இருக்கும் கைஸ். அதாவது இந்த நெப்டியூன் ஃபைனான்ஸ் வந்து நம்ம ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, அவங்க டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஸோ வெரிஃபை மீன்ஸ் நம்ம கேவிசி அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. சும்மா அதில் வெரிஃபை நீங்கள் பாட் இல்லை அப்படின்னு ஒரு கேப்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு மெம்பர் ரோல் கொடுத்துருவாங்க அவங்க டிஸ்கார்ட் சர்வரில். ஸோ அடுத்து வந்து அவங்க ட்விட்டரில் இருக்க ட்வீட்டுக்கு நீங்கள் லைக் ரீட்வீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 50 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க கைஸ். ஸோ இந்த டாஸ்க்லாம் நான் முடிச்சுட்டு இங்கே வந்து கிளைம் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? இங்கே கிளைம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் வேலெட் வந்து உடனே வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகிரும், ஓகேங்களா? ஸோ அதை முடிச்சோடனே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் பீன் ஆத்தென்டிகேட்டட் ஆன் கேலக்ஸி அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இங்கே வந்து என்டர் நெப்டியூன் அப்படின்னுக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். அதாவது அந்த டாஸ்க்லாம் முடிச்சா உங்கள் வேலெட் வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து என்டர் ஆக முடியும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நெப்டியூன் ஃபைனான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெண்ட் அண்ட் பாரோ பண்ணிக்கலாம் கைஸ் இந்த சைட்டில், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் தேவை, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேசட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்டர்வே இன்ஜெக்டிவ் அட்ரஸ் டு ரிசீவ் டெஸ்ட்நெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா நம்ம வந்து நம்ம மெட்டாமாஸ்க் அட்ரஸ் தான் காப்பி பண்ணணும், அதை நம்ம மெட்டாமாஸ்க் வேலெட் தான் இது பண்ணோம். ஸோ ஆனால் அங்கே நமக்கு இந்த வேலெட் அட்ரஸ் வராமல் வேறு வேலெட் அட்ரஸ் இங்கே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ இது இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கா, இதான் கைஸ் உங்களோட இன்ஜெக்டிவ் அட்ரஸ், ஓகேங்களா? ஸோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃபேசட் இருக்கா, ஸோ இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து அனுப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இது எவ்வளோ நேரம் ப்ரோ ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகிருக்கும் கைஸ், அவ்வளோதான். அதில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10K USDT 10 இன்ச் அடுத்து 10K USDC வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து வெறும் டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் தான். ஸோ இதில் வந்து எந்த யூஸும் இல்லை. இது மாதிரி டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட அந்த சைட்டோட இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்துங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படியே இப்போ இந்த இன்ச் அப்படின்னு இருக்கா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா லெண்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். நமக்கு வந்து டெஸ்ட்நெட் டோக்கன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட USDT இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து லெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 10K USDT கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 5K USDT வந்து லெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ கொடுக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை வந்து கொடுத்துங்க கைஸ். ஓகே, நீங்கள் லெண்டு அப்படிங்கிற கிளிக் பண்ணும்போதே நமக்கு வேலெட்லேயே வந்து கேட்குறாங்க பாருங்கள்.
ஸோ இங்கே வந்து சைன் பண்ணிக்கலாம், சிக்னேச்சர் ரெக்வெஸ்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ சைன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மெட்டாமாஸ்க் வேலெட்டில் நீங்கள் எதை வச்சுக்கிங்கன்னா நம்ம கொய்ரேலி டெஸ்ட் நெட்வொர்க் இருக்குல்ல, ஸோ அந்த நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சைன் அப்படின்னு இருக்கா, ஸோ சைன் கொடுத்துக்கலாம். ஓகே, அதை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா லென்ஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஜெக்டிவ் டோக்கன் இருக்கா, ஸோ இன்ஜெக்டிவும் ஒரு 10 இருக்கா, நம்ம வந்து ஒரு 6 வந்து லெண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே வந்து லெண்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து இதே மாதிரி நம்ம டெஸ்ட் நெட்னாவே அதாங்க கைஸ். நம்ம இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட வேலெட்டில் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நடக்கும்ல, ஸோ அதெல்லாம் அதுதான் கைஸ் நமக்கு வந்து சப்போஸ் இவங்க ஃபியூச்சரில் ஒரு நமக்கே ஏர்ட்ராப் தராங்க அப்படின்னா அதையெல்லாம் பார்த்து தான் நமக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ இன்ஜெக்டிவ் வந்து நம்ம வந்து லெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து யூஎஸ்டிசி இருக்கா, ஸோ அதையும் வந்து நம்ம வந்து லெண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். மெட்டாமாஸ்கில் டிரான்சாக்ஷன் வரும், அதையும் அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி, இன்ஜெக்டிவ் இது எல்லாத்தையுமே வந்து லெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து பாரோ பண்ணலாம், அதாவது கடன் வாங்கலாம் ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாரோ அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ், நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ கொலைட்ரலாக ஆட் பண்ணுறோம். கொலைட்ரல் மீன்ஸ் இப்போ நம்மள்ட்ட வந்து 6K USDC டெஸ்ட்நெட்டில் இருக்கா, ஸோ இந்த USDTயை வச்சு நமக்கு வேறு ஏதாச்சும் டோக்கனை நம்ம வந்து கொலைட்ரலாக வாங்கிக்கலாம். அதை இதை வச்சு அதை வாங்குறது, அதாவது இப்போ நம்ம எப்படி சேட்டுக்கிட்டலாம் போயிட்டு நகை வச்சு பணம் வாங்குறோம்ல, அதாவது அடகு வைக்கிறது, அது மாதிரி தான் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா USDC இருக்கா, நான் வந்து இங்கே வந்து ஒரு 3K USDT வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு இங்கே வந்து ஆட் கொலைட்ரல் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து மெட்டாமாஸ்கில் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அதையும் வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொலைட்ரல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அக்கௌண்ட் ஹெல்த் பார்த்திங்க அப்படின்னா greater than 10 இருக்குது ஓகேங்களா. ஸோ greater than 10 அப்படின்னா என்ன, இங்கே வந்து லிக்விடேஷன் அப்படின்னு இருக்கா, அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டோட ஹெல்த்து எப்போ இந்த 1 தாண்டி போகுதோ, அதாவது நம்ம பாரோ வாங்கினதுக்கப்புறம் எப்போ தாண்டி போகுதோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கொலைட்ரலாக கொடுத்த USDT வந்து அவங்களே வச்சுக்குவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து பாரோ பண்ணலாம். ஸோ இன்ஜெக்டிவ் வந்து பாரோ பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து பாரோ அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு 7 இன்ஜெக்டிவ் வந்து நம்ம வந்து பாரோ பண்ணிக்கலாங்க. 7 கொடுத்து நீங்கள் வந்து பாரோ அப்படின்னு இருக்கா, ஸோ பாரோ கொடுத்து மெட்டாமாஸ்கில் வந்து டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாரோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன, இதில் நீங்கள் வந்து USDT வேணுனாலும் பாரோ பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து லீடர் போர்டு அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம பண்ணுறோம்ல டிரான்சாக்ஷன், நம்ம எவ்வளோ அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோ அதிகமாக பாயிண்ட்ஸ் கிடைக்குது கைஸ். இப்போ நான் என்ன பண்ண ஒரு 3-4 டிரான்சாக்ஷனோ தான் பண்ணியிருப்பேன், அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 60 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1435, இது 1000 இல்லை கைஸ், இது லேக்ஸில் போகுது போல். ஸோ இது இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்கு, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எதுக்கு ப்ரோ அப்படின்னா சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட்ஸை வச்சு நமக்கு ஃபியூச்சரில் ஏர்ட்ராப் கொடுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து லெண்ட் பண்ணிங்கல்ல, ஸோ லெண்ட் மீன்ஸ் அதை நம்ம வந்து கடன் கொடுத்தோம்ல, அதை வந்து நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இருங்க அதுவும் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா USDT பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5K USDT வந்து நான் வந்து லெண்ட் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மேனேஜ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து வித்ட்ரா அப்படின்னு இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து 5K வந்து கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1K வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன், அதாவது கடன் கொடுத்ததை திருப்பி ஒரு 1000 USDT வந்து வாங்கிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து விட்ரா அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு மெட்டாமாஸ்கில் வந்து டிரான்சாக்ஷன் வரும், ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா விட்ரா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இதேமாதிரி ஃபஸ்ட்டு லெண்ட் பண்ணுங்கள், அடுத்து பாரோ பண்ணுங்கள், அடுத்து லெண்ட் பண்ணதை விட்ரா பண்ணுங்கள். வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணுங்கள். லீடர் போர்டில் உங்கள் பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, இப்போ நீங்கள் இது எல்லா டாஸ்க்கும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அஃபிஷியல் டிஸ்கார்ட் சர்வர் ஓகேங்களா. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வெரிஃபைலாம் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஃபேசட் அப்படி சப்போஸ் அங்கே ஃபேசட் ஒர்க் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபேசட் அப்படின்னு ஒரு சர்வர் இருக்கா. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா request.enter, அதாவது நீங்கள் /request உங்களோட இன்ஜெக்டிவ் அட்ரஸ் நீங்கள் போட்டு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 inch 100 USDC வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் 24 hours ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபேசட் யூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பீட்டா ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அதாவது இன்ஜெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு எதுனா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொன்னல, அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட லீடர் போர்ட் பாயிண்ட்ஸையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களோட ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவரே சொல்லியிருக்காரு பாருங்கள்,
அவரோட பாயிண்ட் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ, அவரோட அட்ரஸ்ஸு, அடுத்து கீழே பார்த்திங்க அப்படின்னா வெரி குட் செட்டப் அப்படின்னு போட்டு அவரோட ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காருல்ல. ஸோ அதேமாதிரி நீங்களும் இங்கே வந்து உங்களோட ஃபீட்பேக்கை உங்கள் அட்ரஸ் போட்டு பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை வந்து அவங்க நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ரிவார்ட் தர மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ரிவார்டு வாங்குறதுக்கு. ஓகேங்களா இந்த ஃபீட்பேக். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.